மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி அருகே உள்ள வேப்பங்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் லிங்குசாமி. இவர் வந்து முன்னாள் எம்எல்ஏ முருகல்ராஜன் அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய மக்கள் விடுதலை கட்சி என்ற கட்சியில் வந்து இவர் வந்து மதுரை மாவட்ட செயலராக பணியாற்றி வரார். இவருடைய மகன் காளையன் 23 வயசு. இவர் வந்து பாலிடெக்னிக் படிச்சுட்டு தனியார் நிறுவனத்தில் வந்து வேலை பார்த்துட்டு வர்றாரு. இவருக்கும் அதே கிராமத்தை சேர்ந்த மாற்று சாதி ஒரு பெண்ணுக்கும் காதல், அதாவது பழகி வராங்க, நெருங்கி பழகி வராங்க. இதை வந்து அந்த கிராமத்தை சேர்ந்த மாற்று சாதியை சேர்ந்தவங்க வந்து இதை வந்து எதிர்க்காங்க. எதிர்த்து இது வந்து ஒரு பிரச்சனையாகுது. என்னென்னா, காளையனை வந்து அவங்க அந்த மாற்று சாதியை சேர்ந்தவங்க வந்து காளையன் வீட்டில் வந்து தாக்குறாங்க. தாக்குறதில் வந்து இவங்க வந்து காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. யார்? காளையன் குடும்பம். காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அங்கே வந்து பேசி முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, காவல்துறை வந்து அந்த பெண் வீட்டாரின் காலில் விழுந்து மன்னிப்பு வைக்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த காளையன் வந்து அப்படி நான் விழமாட்டேன் அப்படின்ட்டு இது பண்ணுறாப்புல. இதற்கும் ஒரு கட்சியின் வந்து மாவட்ட செயலர் இந்த லிங்குசாமி, ஒரு கட்சியின் மாவட்ட செயலர் குடும்பத்துக்கே இப்படின்னா மற்றவர்களுக்கு என்ன நடக்கும்? அவங்க அந்த காளையன் வந்து விழமாட்டேன்னு சொன்ன உடனே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 13ஆம் தேதி நம்ம அந்த காளையன் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு. நான் திரும்ப வரல. இவங்க வந்து அங்கங்கே தேடி பார்த்துருக்காங்க, கிடைக்கல. 15ஆம் தேதி இவங்க ஊருக்கு அருகில் உள்ள ஒரு குளத்தில் வந்து காளையன் வந்து போனோமா பிறந்திருக்காப்புல. இந்த காளையன் வந்து ஒரு நீச்சல் தெரிஞ்ச ஒரு பையன். பல பேர்களை நீச்சல் உள்ள காப்பாற்றிருக்காப்புல. தண்ணியில் தவறி விழுந்தவங்கெல்லாம் இந்த காளையன் வந்து ஏகப்பட்டவரை காப்பாற்றி விட்டுருக்காப்புல. அப்படி ஒரு நீச்சல் தெரிந்த ஒரு பையன் தற்கொலை பண்ணிட்டான்ட்டு இவங்க வந்து காவல்துறை வந்து இந்த வழக்கை கொண்டு போகிறாங்க. ஆனால் ஒரு நீச்சல் தெரிஞ்ச ஒரு பையன் எப்படி குளத்தில் விழுந்து தற்கொலை பண்ண முடியும் அப்படின்ட்டு இது வந்து தற்கொலை இல்லை, இது வந்து ஒரு கொலை, ஆணவ கொலை அப்படின்ட்டு லிங்குசாமி தரப்பு வந்து இப்போ வந்து அந்த போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த 15ஆம் தேதி எடுத்த அந்த உடலை வந்து அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் வைக்காமல், மார்ச்சுவரில் வைக்காமல் வெளியே வச்சு அன்னைக்கு ஃபுல்லாக வச்சுருந்துருக்காங்க. இது வந்து ஒரு குற்றச்சாட்டாக யார் சொல்கிறாருன்னா, நம்ம முன்னாள் எம்எல்ஏ முருகல்ராஜ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி வெயிலில் வச்சா தடயங்கள் வந்து அழியும் அப்படின்னு சொல்லி சில சந்தேகங்களை சொல்கிறாங்க. இந்த லிங்குசாமி இருக்கிறார், அந்த அவர் கட்சி வந்து மக்கள் விடுதலை கட்சியில் இருக்கிறார் லிங்குசாமி. அந்த கட்சியின் மாநில தலைவர் முருகல்ராஜன் ஒரு சிறந்த போராட்ட குணம் உள்ள ஒரு தலைவர். சட்டசபையெல்லாம் பல போராட்டங்கள்லாம் செஞ்சு பல இதுகள்லாம் பண்ணவர், சாதித்தவர். இன்னைக்கு அவர் என்னன்னா, அப்படி ஒரு ஒரு போராட்டம் உள்ள ஒரு ஒரு நல்ல மனிதர் வந்து இந்த திமுக கூட்டணியில் இருக்கார். திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு திமுகவுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். எல்லாம் வந்து அவங்களுடைய என்ன ஒரு கொண்டாலும் அதுக்கு ஆதரவு தெரிவித்து வந்துட்டுருக்கார். இந்த மக்கள், இந்த தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் நம்ம ஒரு முருகல்ராஜன். இந்த தேவேந்திர மக்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் அதிகமாக வந்து இந்த முருகல்ராஜன் வந்து குரல் கொடுக்கல அதிகமாக. கடைசியாக எங்கே கொடுத்தாருன்னா, நம்ம விமான நிலைய விரிவாக்க பணிக்காக நடந்த அந்த போராட்டத்துக்கு தான் அவர் வந்து போராட்டத்தில் இறங்கி நான் பார்த்துருக்குறேன். மற்றபடி தென் மாவட்டங்கள் நடக்கூடிய படுகொலைகளுக்கு ஒரு கண்டனம் தெரிவிப்பதில்லை. நெல்லை மாவட்டம் ஆஞ்சோலையில் அங்கே அந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக இவர் குரல் கொடுக்கவில்லை, அவர்களுக்காக போராடவில்லை. ஆனால் இன்றைக்கி இந்த காளையனுக்காக போராடி தான் ஆகணும். எவனா எதுக்காகனா, ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அவர் வந்து போராட்டத்தில் வந்து கலந்துக்கலான்னு நினைக்கிறேன். அவங்க இன்னைக்கு வந்து ஒரு இளைஞனை இழந்துட்டு இருக்காங்க நம்ம லிங்குசாமி. ஆனால் நம்ம முருகல்ராஜன் வந்து இன்னைக்கு வந்து போராடிட்டு இருக்காரு. என்னோட 10 நாள் ஆகிறது. ஆனால் அவருடைய போராட்டத்துக்கு எந்த நீதியும் கிடைக்கவில்லை. இதை வந்து ஒரு கொலை வழக்காக மாற்றணும்னு போராடிட்டு இருக்காங்க. இதே நம்ம இந்த முருகல்ராஜன் அவர்கள் முதலமைச்சர் கருணாநிதி ஸ்டாலின் வந்து அடிக்கடி போய் பார்க்கக்கூடியவர். மாதத்துக்கு ஒரு முறை ஒரு புகைப்பை கொடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்க. அப்பப்போ பத்திரிக்கையில் வரும், கூட்டணி கட்சி தலைவர் முருகல்ராஜன் முதலமைச்சர் சந்தித்தார்னு பேப்பரில் வந்துட்டுருக்கோம். அப்படி அடிக்கடி சந்தித்து பேசக்கூடிய ஒரு கட்சி, கூட்டணி கட்சி தலைவர்
அவர் போராட்டத்துக்கு இன்னும் ஒரு நீதி கிடைக்கல. இன்னைக்கு அவர் இப்போ வந்து தன்னால் மனம் வேதனை இன்னைக்கு ஒரு சில இதுகள் நான் பார்த்தேன். கூட்டணியில் இருந்தாலும் ஜாதி தான் பார்க்கிறார்கள் என்று இன்னைக்கு வேதனையில் அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. பேட்டி கொடுக்காரு. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுதான் நாங்கள் சொல்றோம். நீ எந்த கட்சியில இருந்தாலும் உன்னை பயன்படுத்தவங்க வெளியே உனக்காக போராட மாட்டாங்க. இன்னைக்கு 10 நாளா இன்னைக்கு முருகராஜன் இன்னைக்கு இப்போ போராடிட்டு இருக்காரு. என்ன நீதி கிடைத்தது? உங்களுடைய ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் லிங்குசாமி அவருடைய மகன் மரணத்துக்கே உங்களால ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்க முடியல. மற்றபடி இந்த மக்களுக்காக நீங்க என்ன பெற்றுக் கொடுக்க முடியும்? ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கீங்க நீங்க. நீங்க இதுக்குள்ள என்ன பண்ணிருக்கணும்? இன்னைக்கு பாருங்க, நீங்க மற்ற நடந்ததெல்லாம் கண்டுக்கிடாம விட்டீங்க. எத்தனை படுகொலைகள் தென் மாவட்டங்கள்ல, எத்தனை இளைஞர்கள் படுகொலை, அதை இன்னைக்கு பேசுறீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதெல்லாம் தெரியல. எவ்வளவு அநீதிகள் இந்த ஆட்சியில வந்து இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்காக நடந்துட்டு இருக்கு. 3% உள் இடஒதுக்கீடு. அதனால இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயமும் பறையர் சமுதாயமும் அதிகமாக பாதிக்கப்படுது. ஆனா அவங்களுக்கு அந்த அருந்தியர்களுக்கு ஆதரவா நீங்க செயல்பட்டு இருக்கீங்க. அந்த 3% உள் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவா நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி சமுதாயத்தின் ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? இன்னைக்கு இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு இழந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க கூப்பிடுறீங்க, நமக்குள்ள 1000 இதுகள் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும், முரண்பாடுகள் இருக்கும், எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறீங்க. எப்படி வர முடியும்? நீங்க எல்லாம் இவ்வளவு நாள திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சு இன்னைக்கு நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து உங்க உங்க ஒரு உங்க மாவட்ட செயலருக்கு ஒரு பாதிப்புனா சமுதாயம் வாங்க, சமுதாயம் ஒன்றிணையும் அப்படின்னு நீ பேசுறீங்க. இன்னைக்கு தென் மாவட்டங்கள் படுகொலை நடக்குன்னு இன்னைக்கு பேசுறீங்க. அன்னைக்கு எங்க போனீங்க? அன்னைக்கு டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் போராடிட்டு இருக்காங்க. அன்னையிலிருந்து இன்னைய வர அந்த மாஜல் மக்களுக்காகவும் தென் மாவட்ட படுகொலைக்காகவும் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்னைக்காட்டும் ஒரு ஆதரவு கொடுத்துருப்பீங்களா? இன்னைக்கு அந்த பாவம் ஒரு உங்களை நம்பி ஒரு மாவட்ட செயலர், உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு மாவட்ட செயலர்னா எவ்வளோ கஷ்டங்களை சந்திச்சு உங்க கட்சியில் இருக்கிறாரு. அந்த மாவட்ட செயலருக்கு மகன் மரணத்துக்கு உங்களால் நீதி கொடுக்க முடியுதா? இவ்வளோ நாள் திமுக நீங்கள் ஜால்ரா போட்டீங்க. இது டாக்டர் ஐயாவுக்கு எதிர்ப்பாக நீங்கள் தென்காசியில் வந்து பிரச்சாரம் பண்ணுறீங்க. என்னெல்லாம் பண்ணீங்க? சமுதாயத்துக்கு எதிராக பண்ணிட்டு இருந்துட்டு இன்னைக்கு வந்து சமுதாயம் ஒன்றிணைவும் வாங்குங்க, முரண்பாடுகளை கலைஞ்சிட்டு வாங்கன்னு இன்னைக்கு பேசுறீங்க. ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கீங்க. இனிமேலும் தயவு செய்து சொல்கிறேன் முருகராஜன் அவர்களே, நீங்கள் ஒரு வயதில் மூத்தவர், உங்களுக்கு நான் அறிவுரை கூடக்கூடாது. இனிமேலும் நீங்கள் வந்து இந்த திமுக கூட்டணி வேணுமா என்று நீங்கள் தான் ஒரு முடிவு செய்ய வேண்டும். தயவு செய்து திமுக கூட்டணி நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நீதி கிடைக்காது. நீதி கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் வந்து இது மற்றதுக்கும் குரல் கொடுங்க. மக்கள் குரல் கொடுத்தா தானே மக்கள் வருவாங்க. ஒரு நீதி பெற முடியும். இன்னைக்கு உங்களுக்கு போராட்டத்தில் யார் கூட இருக்கா? எஸ்ஆர் பாண்டியன் மட்டும் இருக்காரு. அவரும் திமுக ஒரு அனுதாபி, திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர். வேற யார் வரா? உங்களுடைய செயல்பாடுகள்னால் இன்னைக்கு யாரும் உங்ககிட்ட வர மாட்டாங்க, உங்களுக்கு ஆதரவு கொடுக்க வர மாட்டாங்க. ஆனால் இறந்தது வந்து ஒரு தேர்ந்தெடுப்பாளர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞன். எங்களுக்கு வேதனை இருக்கு. அவனுக்கு அந்த மரணத்துக்கு ஒரு நீதி வேண்டும்னு எங்களுக்கும் இது இருக்கு, உணர்வுலாம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு இதுக்கு முன்னாடி செஞ்ச துரோகங்களுக்கு நாங்கள் எப்படி உங்களுக்கு ஒத்துழைப்பு இது பண்ண முடியும்? இன்னைக்கு தான் மாவட்ட செயலருக்கு, தன்னோட கட்சி மாவட்ட செயலருக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்க வரீங்க. ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் எந்த கூட்டணியில் இருந்தாலும் உங்களுக்காக எந்த இதுவும் செய்ய மாட்டாங்க, புரிஞ்சுக்காங்க. சமுதாயத்தை நீங்க நம்புங்க. சமுதாய மக்களுக்கு நான் என்றும் நம்பிக்கையா இருங்க. சமுதாய மக்களுக்கு நம்பிக்கையா இருந்தால்தான் இந்த சமுதாய மக்கள் உங்களுக்கு வருவாங்க. இன்னைக்கு சமுதாயத்துக்காக டாக்டர் ஐயா அவர்கள் எத்தனை போராட்டங்கள் இன்று வரை நடத்திட்டு இருக்காங்க. மாதம் ஒரு போராட்டம், பல இழப்புகள் சந்திச்சு இன்னைக்கு மக்கள் வந்து அவர் பின்னால் போறாங்க. என்ன ஒரு நம்பிக்கையோட டாக்டர் பின்னால் போனால் ஒரு நமக்கு ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு போறாங்க. நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும்னு போறாங்க. உங்க பின்னால் இன்னைக்கு வர்றதுக்கு தயங்குறாங்க. இன்னைக்கு நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, யார் உங்களை நம்பி வாரா? உங்களால் தயவு செய்து அந்த இளைஞனுக்கு ஒரு நீதி கிடைக்கிறதுக்கு நீங்க முதலமைச்சர் சந்திங்க. மற்ற நேரம்லாம் மாதம் ஒரு முறை போய் முதலமைச்சரை பார்க்குறீங்களா? இந்த இளைஞனின் மரணத்துக்கு நீதி வேணும்னு முதலமைச்சரை பார்த்து ஒரு மனு கொடுங்க. இன்னைக்கு சொல்றீங்க காவல்துறை யாரோ கையில் இருக்குங்கீங்க. இதுதான் எங்களுக்கு தெரியுமே. உங்களுக்கு இன்னைக்கு தான் இது வந்திருக்கா? அந்த மாணவனுக்கு நீதி கிடைக்க வேண்டும்னால் நீங்கள் முதலமைச்சரை சந்தித்து அந்த மாணவன் குடும்பத்துக்கு
நீதி வாங்கி கொடுங்கள். அப்படி என்றால் தான் அந்த உங்கள் மாவட்ட செயலாளருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு